Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. மல்லி வெற்றிக்கு மேலே வெற்றி தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த சீரியலுக்காக செப்பரேட்டாக வந்து இந்த விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஆசைக்காக தான் இந்த வீடியோ செப்பரேட்டாக மல்லி சீரியல் ஃபேன்ஸ்க்காக மட்டுமே. மல்லி சீரியல் லாஸ்ட் வீக் 2+ ரேட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டோம், 2+ ஆயிடுச்சு அப்படின்னு இன்னும் ரொம்ப குறைஞ்சி போயிருமே, இப்போ சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னா சீரியலை முடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. மல்லி சீரியல் இந்த வாரம் 3.14 அப்படின்னு சொல்லி டிஆர்பி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ போன வாரத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வாரம் 3+க்கு மேலே வந்தது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை வால்டேஜ் ட்ராக்லாம் போச்சு. பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ராஜேஸ்வரியை பற்றின உண்மைலாம் தெரிய வந்தது. ஸோ அதோட ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக இன்னுமே டிஆர்பி ரேட்டிங் கூடுறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர குறையிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ தொடர்ந்து மல்லி சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3+க்கு மேலே இன்னுமே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ப்ரைம் டைமில் முக்கால்வாசி சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் மல்லி சீரியலுக்கு ரேட்டிங் கூடியிருக்கு, ராமாயணம் சீரியலுக்கு ரேட்டிங் கூடியிருக்கு, அண்ணனுக்கு கூடியிருக்கு, மருமகளுக்கு கூடியிருக்கு. இந்த மாதிரி என்ற அளவுக்கு சில சீரியலுக்கு தான் கூடியிருக்கே தவிர நிறைய சீரியலுக்கு குறைய தான் செஞ்சிருக்கு. ஸோ மல்லி சீரியல் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவுமே ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து மல்லி சீரியல் 10:30க்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் டிஆர்பியை 3+க்கு மேலே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க முடியும். சன் டிவியுமே ஸ்டாப் பண்ணாமல் சீரியலில் தொடர்ந்து 1000+ எபிசோட்ஸ் கொண்டு போவாங்க. 9:30 டெலிகாஸ்ட் ஆகிற எதிர்நீச்சல் சீரியல் கூட காலையில் 10:30க்கு ரிப்பீட்ஸ் இருக்குது. பட் நைட்டு 10:30 ரொம்ப லேட் நைட் இல்லையா? ஸோ அந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற மல்லி சீரியலுக்கு மார்னிங்கில் ஒரு ரிப்பீட் இல்லை. ஸோ மார்னிங்கில் ஒரு ரிப்பீட் டெலிகாஸ்ட்டுக்கு ஒரு டைம் கிடச்சா கூட மல்லி சீரியல் நல்லாவே ரேட்டிங் எடுத்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சன் டிவி ஏதாவது அப்கமிங்கில் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி. நீங்கள் மல்லி சீரியல் ரேட்டிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.